இன்னைக்கு ஒரு அற்புதமான இறை வார்த்தையோட நாம தொடங்க போறோம். எரேமியா தீர்க்கதரிசியோட புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இததான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். தவக்காலத்தோட 27வது நாள் தியானத்துக்கு என்னோட சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். நம்மளுடைய எல்லா கவலைகளும் நீங்கி இன்னைக்கு ஒரு புதிய நம்பிக்கைய தரப்போகுது. இந்த ஒரு 10 நிமிஷம் இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி வேலை செய்ய போகுது அப்படின்னு பத்தி இப்ப நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். முதல் வரிய பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு இருக்கா. இந்த வசனத்துல இருக்க இந்த முதல் வார்த்தை என்னை நோக்கி கூப்பிடு அப்படிங்கறது, நாம ஒரு கஷ்டம்னா முதல்ல யாருக்காச்சு போன் பண்ணி கேட்போம், இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் சொல்லுவோம். ஆனா எல்லாத்தையும் படைச்சவர் சொல்றாரு, முதல்ல என்கிட்ட வா அப்படின்னு. நாம ஏன் அவர்கிட்ட போகணும்? ஏன்னா மனுஷங்க நம்ம கஷ்டத்தை வேடிக்கை பார்ப்பாங்க, இல்லைன்னா கொஞ்ச நேரம் வருத்தப்படுற மாதிரி இருப்பாங்க, ஆனா தீர்வு தரவே மாட்டாங்க. மாறாக நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அங்க ஒரு அற்புதம் ஆரம்பிக்குது. கூப்பிடுறதுன்னா ஏதோ பெரிய வார்த்தைகளால மட்டும் பேசணும்னு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு குழந்தை தான் அப்பாவை கூப்பிடுற மாதிரி உரிமையோடு கூப்பிட்டாலே போதும். 2வது வார்த்தை பாருங்க, நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு இருக்கு. இந்த வரி ஒரு பெரிய நம்பிக்கை. நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு இருக்கா. நாம ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டா அவங்க செய்வாங்களா மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா அவரு சத்தியம் பண்ணி சொல்றாரு, கண்டிப்பா பதில் தருவேன்னு. சில நேரத்துல நம்ம கேக்குறது உடனே கிடைக்காம இருக்கலாம். அப்ப நம்ம நினைக்கிறோம் நம்ம சத்தம் அவருக்கு கேட்கலையோன்னு. அப்படி இல்ல நண்பர்களே. ஒரு குயவன் பானை செய்யும் போது அத சரியான நேரத்துலதான் சூளையில இருந்து எடுப்பான். அதே மாதிரிதான் நமக்கான பதிலும் சரியான நேரத்துல அவரு தருவாரு. அந்த பதில் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதிய தரும். அடுத்த வரிகளை பாருங்க, எட்டாத பெரிய காரியங்கள். இந்த வசனத்தோட முக்கியமான பகுதியே இதுதான். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் அப்படின்னு இருக்கா. இது என்னன்னா, நாம ஒரு சின்ன தேவைக்காக கேட்போம், எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும், இல்லனா என் கடன் தீர்ந்தா போதும்னு நினைப்போம். ஆனா அவரு நீங்க இதுவரைக்கும் கற்பனை கூட பண்ணி பார்க்காத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வச்சிருப்பாரு. நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயமா இருக்கும், நம்மனால முடியாதுன்னு கைவிட்ட ஒரு விஷயமா கூட இருக்கும். அத அவரு உங்க கைக்கு எட்ட வைப்பாரு. ஒரு வழி அடைக்கப்பட்டா அவரு நமக்காக 10 வழிகளை திறந்து வச்சிருப்பாரு. அந்த பெரிய காரியங்களை எல்லாம் நீங்களும் பார்க்கதான் போறீங்க. இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களோட மனக்கண்ணுல கொண்டு வாங்க. எரேமியா தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அவர் ஒரு அழகான மாளிகையில அமர்ந்தெல்லாம் பேசல. அவர் ஒரு இருண்ட சிறைசாலையில இருந்தாரு. சுற்றி நாலாபுறமும் செவுருதான், வெளிய போக வழியே இல்ல, எப்ப விடுதலை கிடைக்கும்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில இருந்து ஒரு மனுஷனை பார்த்துதான் இறைவன் இத சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று அப்படின்னு. இன்னைக்கு நம்மளும் ஒரு வேளை ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறையில இருக்கலாம். அது பண பிரச்சனையா இருக்கலாம், தீராத நோயா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது மன அழுத்தமா கூட இருக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசிய மீட்ட இறைவன் இன்னைக்கு நம்மளையும் மீட்க காத்துதான் இருக்கிறாரு. ஆண்டவரு பெரிய காரியங்கள் அப்படின்னு சொல்றது நம்மளோட தகுதிக்கு உட்பட்டது இல்ல, நம்ம படிப்புக்கோ நம்ம திறமைக்கோ சம்பந்தப்பட்டதும் இல்ல. அது அவருடைய வல்லமைக்கு சம்பந்தப்பட்டது. நாம ஒரு சின்ன விளக்கத்தான் எதிர்பார்க்கிறோம், ஆனா அவரு ஒரு சூரியனையே தரதுக்கு காத்திருக்கிறாரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அழுதுட்டு நிறைய பேர் இருப்போம்.
நம்ம கண்ணீரு அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம கூப்பிடுற ஒவ்வொரு முறையும் அவரு நமக்கு பக்கத்துல தான் இருக்கிறாரு. இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இறைவனை நோக்கி ஒரு நிமிஷம் அமைதியா அவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, என்னால முடியாது, நீங்களே என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. உங்க பாரத்தை அவர் எடுத்துக்குவாரு. இப்போ இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்க உங்களோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அதுதான் என்னோட விருப்பமும். உங்களோட கவலைகள் எல்லாமே தீர்ந்து நீங்க மாட்டிட்டு இருக்க அந்த இருள்ல இருந்து வெளியே வந்து உங்களோட வாழ்க்கையிலயும் உங்களோட வீட்லயும் ஒரு மகிழ்ச்சி பெருகட்டும். உங்களால எட்ட முடியாத உயரத்தை இறைவன் இன்னைக்கு உங்களுக்கு எட்ட வைப்பாரு அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். மறுபடியும் ஒரு முறை அந்த தங்கமான வசனத்தை உங்க இதயத்துல பதிச்சு வச்சுக்கோங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கமா இருக்கட்டும். நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் அடி எடுத்து வைங்க. உங்க வெற்றி ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல, ரொம்ப பக்கத்துலதான் இருக்கு. நாளைக்கு தவக்காலத்தோட 28வது நாள்ல இன்னொரு சத்தியத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஆமென்.